வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. திருசூலம் மயூர்கலை பாலமுருகா சரணம். 2026 ஆங்கில வருட பிறப்பு. புதிய வருடம். நாம் ஓடுகிற ஆறு போல இருந்து விட்டால் ஒவ்வொரு நிமிடமும் புதியது தான். தேங்கியிருந்தால் சாக்கடை தான். ஆக நாம் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இயங்கிக் கொண்டே இருப்பவர்களுக்கு என்றுமே புதுமைகள் துவங்கிக் கொண்டே இருக்கணும், வந்து கொண்டே இருக்கும், நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உயர்ந்த வாழ்க்கை விரும்புபவர்கள் எல்லாருமே அடக்கமாக தான் இருப்பாங்க, அமைதியாக தான் இருப்பாங்க. அந்த அமைதி தான் மிகப்பெரிய ஆற்றலை தரும். இது புது வருஷத்தில் பல பேர் ஏற்றுக்கொள்கிற ஒரு கொள்கை, அது உறுதிமொழி. தாழ்ந்த குரலோடு ஒன்று சொல்கிறார்கள் என்றால் அது சத்தியம் என்றால் உலகம் உற்று கவனிக்கும். தாழ்ந்த குரலில் மிக சத்தம் குறைவாக இருந்தால் கூட உலகம் அதை கவனமாக கேட்டுவிடும் இல்லையா? அதேமாதிரி குறைந்த சொற்கள், நிறைய விவரங்கள்லாம் தேவையில்லை. குறைந்த சொல், நெத்தி அடி மாதிரி பளிச்சுன்னு கண்டேன் சீதை அப்படின்னு சொல்ல அனுமார் சொன்ன மாதிரி அது சின்ன சொற்களில் பல விஷயங்கள், அது மந்திர சொற்கள். அதுக்கு கட்டுப்படுவார்கள். இறைவனை வெளியிலையும் தேடலாம், உள்ளுக்குள்ளேயும் தேடலாம் இல்லையா? வெளியில் தேடுறது நமக்குள்ளே இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உள்ளவங்க வெளியில் தேடுவாங்க. ஆனால் வெளியில் தேடாமல் உள்ளே தேடுறவங்களுக்கு அந்த ஞானம் கிடைக்கிறது அவங்களுக்கு. அப்போ தனக்குள்ளேயே ஆண்டவன் இருக்காங்கிறத நம்பிட்டாங்கன்னா நம்மளோட உறுப்புகள் எப்படி இயங்குது, நம்மளோட உறுப்புகள் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது, நம்ம மனித பிறவி எப்படி அமைந்திருக்கிறது, இப்போ நமக்குள்ளே இறைவன் இருக்கின்றான், ஒரு வாசனை பொருளாக ஆத்மா இருக்கிறது, நமக்குள்ளே இருக்குது என்பதை உணர்ந்த உடனே அந்த உலகத்தை எப்படி பார்க்குறான்? எல்லாத்துலேயும் கடவுளை பார்க்கறதுனால, தனக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறதுனால எல்லாமே இன்பமாக தெரியுதும்பாங்க. உண்மைதான் அது. அதாவது அந்தமாரி ஞானி மேல் இருக்கிறவங்க நிறகுடம் தழும்பாது, குறைகுடம் கூட்டாடும்பாங்க. அவங்க பேசுறது குறைச்சிடுவாங்க, பேசுவதை குறைத்தார்கள். செயல் 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 அதிகம் பேசாமல் செயல் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வார்கள், அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். நம்ம பிறந்ததுக்கு அர்த்தம் அது மூலமாக செயல் மூலமாக சொல்லிடுவாங்க. பேசுறது பிறரை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம யாருன்னு பிறர்கிட்ட விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது செயல் நம்மளோட அடையாளப்படுத்திடும். அப்போ நம்ம கடவுளுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குறதெல்லாம் கம்மி, கடவுள் மிகப்பெரியவன், அவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குறதெல்லாம் கம்மி. அந்த இடத்துல கொஞ்சம் வெக்கப்படுவாங்க நல்லவங்க. நம்ம இன்னும் நிறையா கொடுக்கணும், கொடுக்குற புத்தியை நிறையா வளர்த்துக்கணும், கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும், நம்மளால் முடிஞ்சதெல்லாம் நல்லதெல்லாம் கொடுக்க வேண்டும். அப்போ குறைங்கிறது மனசில் தான் அப்படின்னு தெரிஞ்சிடுறாங்க. எத்தனை கோடி இன்ப வைத்தா இறைவா, எவ்வளோ சிரமத்தில் இருந்தாலும் பாரதியார் பார்த்தாருன்னா உலகம் எவ்வளோ நிறைவாக இருக்குது. ஏன்னா எல்லாத்துலேயும் ஆண்டவனை பார்க்குறான், தனக்குள்ளேயும் ஆண்டவனை பார்க்குறாங்க போது மனசில் ஒரு குறையும் இருக்காது. அந்த உண்மை, நிதானம், சகிப்புத்தன்மை, அந்த நல்ல குணங்கள்லாம் ஸ்ரீ படப்பை முரளிதர் குருஜி சொன்ன மாதிரி அது ஜொலிக்கும். அப்போ மனசு நமக்குள்ளே அடங்கிடுது. மனசு நம்ம அடங்கிடுச்சுனாக்க, மனசு உடையாமல் அது நமக்குள்ளே அடங்கிடுச்சுனாக்க மிகப்பெரிய உண்மைகளை நமக்கு விளங்கப்படும். நம்ம செயலில் உணர்ச்சி வசப்பட மாட்டோம், பேசுகிறத உணர்ச்சி வசப்பட மாட்டோம், சிந்திக்கிறத உணர்ச்சி வசப்பட மாட்டோம், அறிவுபூர்வமாக இருக்கும் இல்லையா? அது அதர்மம் ஜெயிக்கிறது போல தோணும். சில சமயம் உலகத்தில் அதர்மம் ஜெயிக்கிற மாதிரி தான் தோணும். எவ்வளோ பார்த்தாச்சு, எவ்வளோ பேர் நம்மளை அதர்மத்தை ஜெயிக்கிற மாதிரி சினிமாலையும் கேட்பாங்க, கடைசியில் தர்மம் தான் ஜெயிக்கும். ஆனால் அந்த அதர்மம் ஜெயிக்கிற வரைக்கும் நம்மளோட டைம் வர வரைக்கும் காத்துட்டுருக்கணும். அந்த பொறுமை அதை தான் சொல்ல உண்மை, நிதான, சகிப்புத்தன்மை. அந்த பொறுமை நம்ம செய்கிறத கரெக்டாக செஞ்சுக்கிட்டே வந்தானே சரியான நேரத்தில் நம்ம என்றைக்குமே வீழ முடியாத ஒரு வெற்றியை எடுப்போம். நம்மளை தூற்றுகிறார்களா, வசைப்பாடுகிறார்களா,
அதுக்கெலாம் கவலை பண்ண மாட்டாங்க நல்லவங்க. காரணம், நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்க அதை வச்சு தான் அங்கீகாரம் செய்கிறாங்க. ஒரு குறை சொல்கிறாங்க, ஒரு குற்றம் சொல்கிறாங்கனாக்க நம்மளோட அவங்க சிறப்பாக செய்வாங்க அப்படிங்கிறதுனால செய்வதில்லை, நம்மளால் அவங்கள மாரி செய்ய முடியலையேங்கிற வருத்தத்தில் செய்கிறாங்க. அதுலேருந்தே நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம செயல் வந்து நம்ம எதை நினச்சி இந்த கடமையை செய்கிறோமோ அதில் ஜெயிச்சுட்டோம் இருக்கணும். ஆக கடமையை செய்கிறதுல அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. வெற்றி அதனால தான் வருது. ஒருத்தர் கடமை செய் பலனை எதிர்பார்க்க அப்படி சொல்கிற பகவத்கீதை அப்படி செய்கிறதுனால அந்த வெற்றி அவங்கள தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அவங்கள அடக்கமாக இருக்க பல வெற்றிகள் அவங்கள தேடி வரும், அவங்கள்ட்ட சாஸ்வதமாக தங்கிடும். எப்படி காத்திருந்தான் அந்த வெற்றிக்காக? ஒரு விதை போட்டால் கண்டிப்பாக மரமாகிற வரைக்கும் காத்திருந்தால் ஆகணும். மரமானால் காய்க்கும், பூ அதில் பழமாகிறது காத்து தான் ஆகணும். அந்த காத்திருப்பு, எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்வோம். இந்த வருஷம் விதைச்சிட்டுனா அதை அடுத்த வருஷம் அனுபவிக்க போகிறோம். எல்லாமே செயல், அதோட விளைவுகள் தான். அது அந்த நல்ல செயல் செய்யணுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தன்னம்பிக்கை தான் காரணங்கிறாங்க. நிச்சயம் தான். அந்த தன்னம்பிக்கை மட்டும் இருந்துட்டாக்கன்னா மனம் தளர மாட்டாங்க, சோர்வடைய மாட்டாங்க, போர்னு விட்ட மாட்டாங்க, இன்னொருத்தருக்காக செய்ய மாட்டாங்க. நமக்காக ஒரு ஆத்ம திருப்திக்காக அந்த நல்லதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது அந்த தன்னம்பிக்கை தான் கொடுக்கும். அது இந்த உலகத்தை எப்படி பார்க்குறாங்க? நல்லவனாக பார்க்குறாங்க, நல்லவர்களாக பார்க்குறாங்க, நன்மைகளாக பார்க்குறாங்க. அப்போ அவங்க கண்ணில் தீமைகளே படாது. அவங்களோட சகவாசத்தில் தீயர்களே நெருங்க மாட்டாங்க. அவங்களுடைய சூழலில் தீமைகளே இருக்காது. இது பிரபஞ்சத்தோட நியதி. இந்த வாழ்க்கையை புரிஞ்சிக்கணுன்னாக்க, கொஞ்சம் முன்னோக்கியும் போகணும், கொஞ்சம் பின்னோக்கி போகணும். புரிஞ்சிக்கிறதுக்கு பின்னோக்கி போகணும். நடந்ததை நினச்சி கவலைப்படாதில்லை. முன்னோக்கி போகும்போது எதெல்லாம் கடந்து வந்தோங்கிற ஒரு திருப்தியோடு அதை மறுபடியும் அது வராத மாதிரி இப்படி பாறையிலேருந்து ஒரு சிற்பத்தை வெளியில் எடுக்கிற வகையில் நாமளே செதுக்கிட்டு போகும்போது வேண்டாத விளக்கிக்கிட்டு ஒரு புதிய ஒளி வடிவத்தோடு கிளம்பி வந்துடுறோம். இதை வாழ தெரிஞ்சவங்க இந்த உலகத்தோடு ஒட்டி வாழறாங்க இல்லையா? உலகம் போகிற போக்கிலே போகிறாங்க. அதுக்காக தன்னோட சுயத்தன்மையை இழந்துறதில்லை. வாழ தெரிஞ்சவர்கள். வாழ தெரியாதவர்கள் தான் உலகத்தோடு ஒட்டி வாழும்போது இவங்களுக்காக தன்னுடைய சுபாவத்தையே சுயத்தன்மையை விட்டுட்டு தவிக்கிறாங்க. ஆனால் வாழ தெரிந்தவர்கள் உலகத்தோடு போய் தண்ணியும் கற்றுக்காமல் சிறப்பாக வாழுறாங்க. இது உலக முன்னேற்ற தெரியாதவர்களுக்கெல்லாம் பொருந்தும். உலகத்தில் முன்னேற தெரிஞ்சவங்களுக்கு இது நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்மளோட அப்பா அம்மா என்ன புண்ணியம் செஞ்சோமோ நல்ல அப்பா அம்மா கிடச்சிது அப்படின்னு நினச்சி போயிடுவாங்க. அப்போ அப்பாவோட மலை அளவு அவரோட நல்ல குணம், அதேமாரி அம்மாவோட குணம் கடல் அளவு நல்ல குணம். இப்போ அந்த குழந்தையோட அவங்களுக்கு பிறந்த நமக்கும் அதை விட அதிகமாக தான் இருந்தாகணும். ஏன்னா வளர்ப்பு சூழ்நிலை. அவர் கடவுளும் அந்தமாரி நல்ல தகுதி உள்ளவர்கள் தான் நல்ல இரக்கம் காட்டுறாரு. ஆனால் அந்த தகுதிலாம் இல்லைன்னா இதுதான் நியாயம், இதுதான் தர்மம் காட்டிட்டாங்க. ஆனால் இரக்கத்தை காட்டணும்னா அந்த நல்லவர்களோட இதுவாக இருக்கணும். நம்மளோட நமக்கு கிடைச்ச நன்மைகள், சந்தோஷம் இதெல்லாம் நம்ம பேச தேவையில்லை. அதுவே நம்மள்கிட்ட ஒரு பெரிய மதிப்பையும் மரியாதையும் கௌரவத்தையும் ஏற்படுத்திவிடும். நம்ம சொல்ல கேட்கறதுக்கு உலகம் கட்டுப்படும். இந்த உலகத்தில் இன்னொருத்தர் தெரியாமல் செஞ்ச தப்பை நம்ம அனுதாபம் விட்டு சரி பரவாயில்ல தெரியாமல் செஞ்சுட்டாதோ அதெல்லாம் மனசுலேயே போட்டு வச்சுருந்தானா அது பழிவாங்கிற குணத்தை ஏற்படுத்தும். அந்த கோபம் நம்மளே வருத்தும், நம்மளை உடம்பையும் உருக்கும், உள்ளத்தையும் உருக்கும். அந்த தீய நினைப்பு சிந்தனையை சேர்த்துட்டே இருக்கும். இந்த புது வருஷத்தில் கோபத்தை இல்லாமல் இருக்கணும். ஆசை கோபம் இருக்கவே கூடாது. ஆசை கோபம் இருக்கக்கூடாது. இந்த புது வருஷத்தில் எல்லோரும் ஏற்படுத்தக்கூடிய இருக்கும். அதாவது இதுமாரி உலகத்திலோட வாழும்போது எதையும் எதிர்பார்க்காங்கிற ஞானிகள் அவங்களோட அனுபவம்
அவங்களோட அணுகாமை, அவங்களோட நட்பு, அவங்களோட உபதேசம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு தர்மத்தின்படி வாழ்ந்துட்டு போயிடும். தர்மங்கிறதே தனக்கும் பிறருக்கு என்னெல்லாம் நல்லது கொடுக்கும் அதெல்லாம் அதை கடைப்பிடிக்கிற முதல் படியை வச்சு தர்மத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தானா துன்பத்தை துன்ப காலத்தில் மறந்துடணும். தர்மத்தோடு வாழும்போது துன்ப காலம்லாம் மறந்துடும். அந்த இன்பம் ஒண்டியும் நிலச்சிருக்கும். அப்போது யார் யார் எப்படி எப்படி என்னென்ன சூழ்நிலை எல்லாமே நமக்கு அத்துப்படி தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அவங்க ஏன்னா தன்னை உணர்ந்துடுறான்ல, படம் போட்ட தங்கமாக மாறுறான். அந்த பக்குவம் கிடச்சிருது. என்ன இது இந்த நிலை மாறும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு போட்டு புன்னகையோடு போயிடுறதுனால அவன் கடவுளும் அவங்ககிட்ட இருக்கான், கடவுள் வெளியிலையும் இருக்கான். அப்படிங்கிறவனே அந்த புன்னகை மாறாது, அந்த இனிப்பு மாறாது, இந்த இன்பத்தோடையே இருக்கான். இதெல்லாம் ஆன்மீக சிந்தனை இருந்தால் மட்டும்தான் சாதிக்கும். 2020 இந்த ஆன்மீக சிந்தனை வேணும். தன்னை உணர்தல், தன்னை மேம்படுத்திக் கொள்தல், தன்னை தற்காத்து கொள்தல், பிறருக்கு உதவுதல், இப்படிலாம் ஆன்மீகத்தை முதல்ல கடைபிடிக்க ஆரம்பித்தாலே நம்மளுக்கு உலகம் நமக்கு வழி காமிச்சுட்டே இருக்கும், வழி விட்டுட்டே இருக்கும். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பது எல்லாம் வேறொன்றே வாழ்க வையகம் வாழ்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.